துக்குவின் கதை நேரம். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குட்டி நாய் இருந்தது. அதன் பெயர் குட்டி. குட்டிக்கு விளையாட மிகவும் பிடிக்கும். ஆனால் அதற்கு ஒரு நண்பன் கூட இல்லை. அதனால் தனியாகவே விளையாடி கொண்டிருக்கும். அதே கிராமத்து ஏரியில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் கொக்குராஜ். கொக்குராஜுக்கு மீன் பிடிக்கவும் அமைதியாக ஏரிக்கரையில் நிற்கவும் பிடிக்கும். அது எப்போதும் சத்தமே போடாது. ஒரு நாள் குட்டி ஏரிக்கரை அருகில் விளையாடி கொண்டிருந்தது. பந்து தண்ணீரில் விழுந்து விட்டது. குட்டிக்கு நீந்த தெரியாது. அது வருத்தமாக, ஐயோ, என் பந்து போய்விட்டதே என்று குரைத்தது. குரல் கேட்டு குட்டி பந்தை பிடிக்க முடியாமல் தவிப்பதை புரிந்து கொண்டது. கொக்குராஜ் மெதுவாக தண்ணீரில் இறங்கியது. அதன் நீண்ட அழகால் பந்தை எடுத்து குட்டியின் அருகில் கொண்டு வந்து போட்டது. குட்டிக்கு ஒரே ஆச்சரியம். நன்றி கொக்குராஜ், நீ எனக்கு உதவினாய் என்று மகிழ்ச்சியுடன் தன் வாளை ஆட்டியது. வந்து குட்டியும் கொக்குராஜும் நண்பர்கள் ஆயினர். இது ஒரு விசித்திரமான நட்பு. குட்டி துருதுருவென்று ஓடி விளையாடும். கொக்குராஜ் அமைதியாக அமர்ந்து பார்க்கும். ஒரே குட்டிக்கு காலில் அடிபட்டு விட்டது. அதனால் குட்டியால் ஓட முடியவில்லை. ரொம்பவும் வருத்தமாக ஒரு மரத்தடியில் படுத்திருந்தது. கொக்குராஜ் அதை பார்த்தது. என்ன ஆயிற்று குட்டி என்று மெதுவாக கேட்டது. குட்டி தன் காலை காட்டியது. வலிக்குது கொக்குராஜ், நான் எப்படி விளையாடுவது என்றது. கொக்குராஜ் ஒரு யோசனை சொன்னது. கவலைப்படாதே குட்டி, நான் உனக்கு உதவுகிறேன். மெதுவாக என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை சுமந்து செல்கிறேன். குட்டிக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனால் கொக்குராஜ் நம்பிக்கையாக பார்த்தது. மெதுவாக கொக்குராஜின் முதுகில் ஏறிக்கொண்டது குட்டி. கொக்குராஜ் நிதானமாக அதை சுமந்து சென்றது. கிராமம் முழுவதும் குட்டியும் கொக்குராஜும் பறந்து செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். கொக்குராஜ் அதை ஏரிக்கு அழைத்து சென்று காயத்துக்கு மருந்து போட்டு அது குணமடையும் வரை உடன் இருந்தது. குட்டி குணமானதும் இருவரும் மீண்டும் ஒன்றாக விளையாடத் தொடங்கினர். கொக்குராஜ் மீன் பிடிக்கும் போது குட்டி அருகில் அமர்ந்து பார்க்கும். ஒரு நாள் குட்டி கொக்குராஜிடம், கொக்குராஜ், நாம் இருவரும் எவ்வளவு வேறுபட்டவர்கள். நான் ஓடி விளையாடுகிறேன், நீ பறக்கிறாய். நான் சத்தம் போடுகிறேன், நீ அமைதியாக இருக்கிறாய். ஆனாலும் நாம் சிறந்த நண்பர்கள் என்றது. கொக்குராஜ் சிரித்தது. ஆமாம் குட்டி, உண்மையான நட்பு அப்படித்தான். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உதவ வேண்டும் என்று நினைப்பதுதான் முக்கியம். குட்டியும் கொக்குராஜும் அந்த கிராமத்தில் பல வருடங்கள் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் அரவணைத்து எல்லா சிரமங்களையும் ஒன்றாக கடந்து சென்றனர். அவர்களின் நட்பு வேறுபாடுகள் இருந்தாலும் உண்மையான அன்பினால் இணைக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தது. நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.